கர்நாடகாவில் ஒரு அமைப்பினர் நடத்திய போராட்டம் பேசுபொருளாகியுள்ளது. அது என்ன போராட்டம் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போது வளாகத்திற்கு வெளியே கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்துவது வழக்கம். ஆனால் தற்போது ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் நடத்தியுள்ள போராட்டம் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்திருக்கிறது. கர்நாடக மதப்பிரியர்கள் சங்கத்தினர் நடத்தியுள்ள போராட்டம்தான் இது. இப்படி போராடுவதும் முழக்கமிடுவதும் உரிமைக்காக தான். சட்டசபைக்கு வெளியே கூடிய அவர்கள் தொழிலாளர் துறை அமைச்சர் சந்தோஷ் லாடிடம் 10 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை சமர்ப்பித்தனர். ಒಂದ್ ಕಡೆ ಇಲ್ಲಿ ಕುಡಿತಾರೆ, ಮದ್ಯಪಾನ ಮಾಡ್ಕೊಂಡು ಆಚೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಡ್ರಿಂಕ್ ಅಂಡ್ ಡ್ರೈವ್ ಅಂತ ಈ ಕಡೆ ಮತ್ತೆ ಕೇಸ್ ಹಾಕ್ತಾರೆ. அதில் டிசம்பர் 31ஆம் தேதியை மதப்பிரியர் தினமாக கொண்டாட வேண்டும், மது அருந்துபவர்களை குடிகாரர்கள் என்று அழைக்காமல் மது பிரியர் என்று அழைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மது அருந்தி ஒருவர் இறந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி வசூலிக்கப்பட்ட அபராத தொகையில் இருந்து இந்த பணத்தை வழங்க வேண்டும். குடிகாரனை திருமணம் செய்யும் பெண்ணுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். அனைத்து பார்களுக்கும் வெளியே ஆம்புலன்ஸ் இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தர்ணாவில் அமர்ந்திருந்தவர்களிடம் அமைச்சர் சந்தோஷ் லாட் கோரிக்கைகள் குறித்து விவாதிப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மதப்பிரியர்கள் போராட்டத்தை விட்டனர். இந்த மதப்பிரியர்களின் போராட்டம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.